ஹலோ ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன், என்ட்ரிஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, பிக்கர் ட்ரெண்ட்லேருந்து வந்து ஒரு சார்ட் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற வரைக்கும் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். என்ட்ரிஸை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் வந்து ரொம்ப டீப்பாக வந்து உள்ளே போனதில்லை. ஏன்னா இந்த விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, அடுத்து என்ன ஆக போகுது, அடுத்தது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சாதான் வந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட எடுக்க முடியும். என்ட்ரி வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன சொல்றது, ஒரு சாதாரணமாக வந்து இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஒன்று இங்கேருந்து இப்படி நடக்கணும். ஒரு ரொம்ப நாள் சார்ட்டை புரிஞ்சிருக்கவங்க, ரொம்ப வருஷமா இருக்கவங்களுக்கு புரியும். ஒன்று இங்கேருந்து இப்படி போகணும், இல்லை இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போகணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு 4 மாதம் இல்லை 6 மாதம் தொடர்ந்து நம்ம சார்ட்டை ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா நம்ம சொல்லிட முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த இடத்துக்கிட்ட போய் ட்ரேட் எடுக்கும்போது அது மேலே கீழே எவ்வளோ தூரம் போகும், அந்த இதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து எல்லாருமே ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கும்போது அமௌண்ட் வந்து பெருசாக வச்சு ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு $500 இல்லை $1000 அவ்வளோதான் அதிகபட்சம். ஒரு நார்மலாக பிகினர் ட்ரேட் வந்து பண்ணுறது அவ்வளோதான். இந்த 500 1000ல் வச்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக ப்ரீசைஸாக ஒரு என்ட்ரி போடணும். இல்லை நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே போகணும்னு நினைப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று நான் ஒரு லைவ் சார்ட்டோட காட்டுறேன். நேற்று நடந்து நான் எடுத்த ட்ரேடை எப்படின்றதோட நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ வந்து அப்போ என்னன்னா, நம்ம வந்து ப்ரீசைஸாக எப்படி வந்து முடிஞ்ச வரைக்கும் லாஸை தவிர்க்கிறது. நம்ம போடுற எஸ்எல்லையும் ஹிட் ஆகாமல் அதிகமாக ஹிட் ஆகாமல் இருக்கணும். அதே போல் நம்ம எஸ்எல் போடாமையும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டும் வரும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நார்மலாக ட்ரேடிங் எடுக்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத, என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது ஓகேயா இருந்ததுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே இருந்தது இல்லை உங்களுக்கு ஓன் ஸ்டைல் இருந்ததுன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு டேக்அவே எடுத்துக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லை வந்து நான் வந்து பிளைண்டாக இருக்கேன், எனக்கு வந்து எதுவும் தெரியல அப்படின்னா, புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இப்போ நான் என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அதை எப்படி வந்து சார்ட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம பார்ப்போம். ஓகேயா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 ஸ்டெப் வந்து இருக்குது. நான் வந்து ஒரு ட்ரேடிங்க்கு ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த 9 ஸ்டெப்ஸு. ஓகேவா? இந்த 9 ஸ்டெப்ஸில் ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணால் கூட இது மொத்த பிளானை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்பிடும். சரியா? இதில் வந்து இந்த 9 ஸ்டெப்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 9 ஸ்டெப்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எது ஒன்று நீங்கள் பண்ணாமல் விட்டாலும் உங்கள் ட்ரேட்ன்றது கண்டிப்பாக வந்து அந்த இது வந்து ஃபெயிலியர் ஆக முடியும். இல்லை வந்து ஒரு லாங் டேர்மில் கொஞ்சம் ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? இந்த 9 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 9 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு லாங் டேர்மில், அதாவது இதை வந்து எப்படி கணக்கு பண்ணணும்னா, ஒரு 5 ட்ரேட் எடுத்துட்டு நான் 4 ட்ரேட் வின் பண்ணனா அப்படின்ற ஆவரேஜ் பார்க்கக்கூடாது. 50 ட்ரேட் எடுத்துட்டு இல்லை 100 ட்ரேட் எடுத்துட்டு 100 ட்ரேட்ல நீங்கள் 30 ட்ரேடு வின் பண்ணியிருந்தா கூட நான் சொல்கிற கரெக்டான இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவராலாக மீதி 70 ட்ரேடு உங்களுக்கு எஸ்எல் ஹிட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்டில் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேயா? இதுதான் வந்து இதில் இருக்க சீக்ரெட்டு. அதாவது நம்ம எடுக்கிற 10 ட்ரேடில் 10ல் 8 வந்து நான் வின் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம எடுக்கிற அட்லீஸ்ட் நம்ம ஒரு ட்ரேட் வின் பண்ணாலும் 10 ட்ரேடில் நம்ம 2 ட்ரேட் வின் பண்ணாலும் இந்த 2 ட்ரேட் வின் பண்ணுற ட்ரேட் வந்து குறைஞ்சபட்சம் ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:3 இல்லை 1:4, குறைஞ்சபட்சம் 1:2 இருக்கணும். 2க்கு மேலே தான் இருக்கணும். 2 என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். அப்படி ஒரு செட்டப் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து சக்ஸஸ் தான் இருக்கும். அதாவது இன்னைய ஒரு நாளைய வெற்றியை தோல்வியை வந்து பார்த்துட்டு மனசு தோண்டு போயிடக்கூடாது. அதே போல் வந்து நம்ம எல்லா ட்ரேடும் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்க முடியுமானா எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடாக இருந்தாலும் அது வந்து முடியாது. அது மேபி வெளியில் தெரியாமல் இருக்கும். எல்லாருமே வந்து லாஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ப்ரொஃபஷனலாக இதுனா வந்து எப்படி வந்து ஒரு பூமின்றது இரவு பகல் மாறி மாறி வருதோ அது போல் வெற்றி தோல்வின்றது நிச்சயமாக வந்து இந்த இயற்கையை வந்து அப்படிதான் எல்லாத்தையும் படைச்சிருக்கு. மேலே கீழே போகிற மாதிரி தான், ஹார்ட் பீட் மாதிரி தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கு. ஸோ வந்து லாங் டேர்மில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரோக்கியமாக வாழ்றது எப்படின்றது நம்ம இதுலேருந்து இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் எப்படி ஆரோக்கியமாக வாழ்றது அப்படின்னு கற்றுக்கிறோமோ அதே போல் ட்ரேடிங்கும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ராபபிலிட்டி. எப்போ வேணாலும் மேலே போகும், எப்போ வேணாலும் கீழே வரும், எப்போ வேணாலும் வெற்றி நடக்கும், எப்போ வேணாலும் லாஸ் ஆகும். ஸோ இங்கே லாஸ் ஆனாலும் லாஸ் ஆகிறத நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடாக போகணும். லாஸ் வந்து இந்த ட்ரேட் எனக்கு சக்ஸஸ் ஆனால்
என் நாட்டி நான் எவ்வளோ எடுக்க முடிஞ்சது அவ்வளோதான், $5 $10 $20 தான் ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான். ஆனால் இதில் வின் பண்ணனா நான் $50 வின் பண்ணலாம், இல்லை $15 வின் பண்ணலாம், இல்லை $100 வின் பண்ணலாம் அப்படின்ற செட்டப்பில் தான் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து லாங் டேர்மில் ஜெயிக்க முடியும். சரி, ஓகே. அந்த 9 ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து 1 by 1 சார்ட்டில் வந்து எப்படி பண்ணணும், எப்படி இது பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை ட்ரெண்ட். அப்படின்னா என்னன்னா, இந்த ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது எதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வீக்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீக்லிலேருந்து அந்த ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து வந்து டெய்லியில் பார்க்கணும். அடுத்து 4 ஹவரில் தான் போயிட்டு முக்கியமாக நம்ம ட்ரேடுக்கான ஜோன்ஸ் வந்து வரைகிறது 4 ஹவரில் தான் வரைவோம். நான் 1 by 1 சொல்கிறேன். மோஸ்ட்லி ஒரு சார்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா வீக்லியும் டெய்லியும் ஒரே ட்ரெண்ட்ல இருந்தது. இப்போ வந்து வீக்லியும் பையில போகுது, டேவும் பையில போகுது அப்படின்னா ப்ளஸ் 4 ஹவரும் நீங்கள் எடுக்கும்போது அதுக்கான என்ட்ரி வந்து வீக்லியும் டெய்லியும் வந்து பையில இருந்ததுன்னா 4 ஹவரில் நீங்கள் பை என்ட்ரி தான் எதிர்பார்க்கணும். ஓகேவா? இது மூணுமே சேமாக வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரிக்கு வந்து ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரியா? இது மூணு அவ்வளோ சீக்கிரம் சேமாக வராது. அப்படி சேமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். சரியா? மொதல் விஷயம், பிக்கர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ட்ரெண்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அதாவது மேலே போயிட்டு இருக்கா, இல்லை கீழே வந்துட்டு இருக்கா, இல்லை கீழே வந்தாலுமே கீழே வந்துட்டு திரும்பி மேலே ஏற போதா அப்படின்ற மாதிரி என்ன நடக்குது, இல்லை மேலே போயிட்டு திரும்ப கீழே வரப்போதா, என்ன ட்ரெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு பிகர் டைம் ஃப்ரேம் போயிட்டு அனலைஸ் பண்ணணும். நான் 4 விதமான மார்க்கெட்ல வந்து 4 விதமான சைக்கிள் தான் எப்போது நடக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்ஸ்டியூஷன் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு 4 வீடியோ, ஒரு வீடியோ பெரிய வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 4 விதமாக தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும். ஒன்று இப்படி இதுவாகும், இல்லை அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இதுவாகும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ரேலி பேஸ் ரேலி, அப்புறம் வந்து டிராப் பேஸ் ரேலி, இது வந்து டிராப் பேஸ் டிராப், இது அடுத்து வந்து ஒரு ரேலி பேஸ் ரேலி அப்படின்ற மாதிரி இந்த 4 விதமாக தான் வந்து மார்க்கெட்டு எந்த ஸ்ட்ரக்சர் வந்தாலும் திரும்ப இந்த 4 விதமாக தான் பெரும்பாலும் வந்துட்டு இருக்கும். இந்த இதில் எந்த இதில் போயிட்டு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நான் அதில் வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன், அட்வான்ஸ் ட்ரேடிங் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன். அதில் அது புரியாதவங்க அதில் போயிட்டு என்ன பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ அடுத்தது வந்து அந்த ட்ரெண்டுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ட்ரெண்ட் வந்து பையா இருக்கு அப்படின்னா நீங்கள் 4 ஹவரில் போயிட்டு அதோட ஸ்விங்கும் ஹையும் லோவும் மார்க் பண்ணிட்டு அது எந்த இடத்துக்கிட்ட இருக்கு, அதாவது ஸ்விங் ஹைல இருக்கா லோவில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து ஓவரால் ட்ரெண்டு பைல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓவரால் ட்ரெண்டு பைல இருக்கு, பட் வந்து இந்த இப்படி இருக்கு. இப்போ 4 ஹவரோட ஸ்விங் ஹைக்கு மார்க் பண்ணிருக்கீங்க, அப்போ ஸ்விங் லோ இதை மார்க் பண்ணணும். சரியா? அப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எப்போதும் என்ன நடக்கும், ஒரு வாட்டி திரும்ப வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹை வச்சுட்டு திரும்ப கீழே வந்துருச்சு அப்படின்னா பாதி 50% வந்துட்டு திரும்ப மேலே போகும். இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தோம்னா ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்து இங்கே ரிஜெக்ட் டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போகும். சரியா? ஸோ வந்து இப்போ வந்து நாம வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கோம். சரியா? இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்கணும், ஒன்று வந்து இதை உடச்சிட்டு லைட்டாக கீழே வரணும், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மேலே இது பண்ணிப்போம். சரியா? இப்போ சப்போஸ் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வருமா, இல்லை கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகுமான்னு தெரியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ன்றது இந்த இடத்துக்கு பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். சரியா? இந்த இடத்துக்கு ட்ரேட் வந்து எடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 4 ஹவரில் போயிட்டு இந்த ஹையும் லோவும் மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு நம்ம அதாவது பிக்கர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ வந்து நம்ம இது வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட பை எடுக்கணும். ஸோ இங்கே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே செல்லில் வந்துட்டு இருந்ததுன்னா இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இங்கே வர வரைக்கும், இந்த இடத்துக்கு நேரம் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். சரியா? நான் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து அப்படி ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு அதை வந்து இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி 4 ஹவர்ல வந்து ஒரு ட்ரேட் கிடைச்சிச்சு, இங்கேருந்து போகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மேலே போகும் பை ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு. ஒரு ட்ரெண்ட் வந்து திரும்புது அப்படின்னா அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா அதை எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா 30 மினிட்ஸ்ல போய் பார்க்கணும். இப்போ நான் வந்து ஃபாலோ பண்றது 4 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து 30 மினிட்ஸ் ஃபாலோ பண்றேன். நீங்க வந்து 1 ஹவர்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா?
அதாவது இதோட சிம்பிள் ரூல்ஸ் என்னன்னா, இப்போ எந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ண போறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் அதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து சின்ன, அதாவது லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இதை விட 6 மடங்கு, அது அந்த சின்ன டைம் ஃப்ரேம் விட 6 மடங்கு இது பெருசா இருக்கணும். நீங்க எதிர்பார்க்குற என்ட்ரி குறைஞ்சபட்சம் 6 மடங்கு இருந்ததுன்னா அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இதுவா கரெக்டான ஒரு என்ட்ரி வந்து பண்ண முடியும். நான் வந்து நார்மலி வந்து ஃபாலோவர் தான் நான் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நான் அந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து 30 மினிட்ஸ்ல போயிட்டு பார்ப்பேன். சரியா? அந்த டைம் ஃப்ரேம்ல போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸிகியூஷன் வந்து பாயிண்ட் எங்க எங்க வந்து பை பண்ணலாம். இப்போ 4 ஹவர்ல வந்து பை ஆக போதுன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, எங்க திரும்ப போதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன நடக்க போகுது, இந்த இது ஃபுல்லா திரும்பிடுச்சு அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஒன்று வந்து அதுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கிட்ட கேண்டில்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது ஒன்று இருக்கு. சரியா? அதை நான் அந்த அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆரம்பிச்சிருவோம். நான் அந்த சீரீஸ் மாதிரி அடுத்தடுத்த சீரீஸ் மாதிரி ஒரு வீடியோவா நான் இன்னும் டீப்பா வந்து அவங்களுக்கு போட்டுட்டே வரேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அந்த 4 ஹவர்ல வந்து திரும்ப போதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இன்னும் திரும்புறதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எந்த இடத்துல என்டர் ஆகலாம் அப்படின்றத 30 மினிட்ஸ்ல போயிட்டு செக் பண்ணணும். சரியா? செக் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் ஒரு விஷயமா வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, செல் ஆயிட்டு வருது. செல் ஆயிட்டு வருதுன்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து இப்படி செல் ஆயிட்டே வருதுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த இந்த வேகம் வந்து குறைஞ்சிட்டே வரும். இங்க வந்து நல்லா டீப்பா இறங்கிட்டே வரும். ஆனா திரும்ப வந்து இந்த ஹை வைக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே திரும்பிடும். இதோட ரேஞ்ச் வந்து குறைஞ்சிரும். ஸோ வந்து திரும்ப வந்து இதை தாண்டி இந்த லாஸ்ட் லோவர் லோ தாண்டி லோவர் லோ தாண்டி கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து திரும்ப போகுது. இது வந்து இது பேர் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? நான் சார்ட்ல ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். அதை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து பண்ணிடுச்சான்னு செக் பண்ணணும். லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரேட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு, திரும்புது அப்படின்னா நம்ம எல்லாரும் இங்கேயே என்டர் ஆயிடணும். இந்த இதுல திரும்பிடுச்சோன்னா ஓகே இது என்டர் ஆயிடும்னு நினைப்போம். ஆனா அது என்ன பண்ணும், திரும்ப கீழே இது நல்லா மேலே போற மாதிரி கொண்டு போயிட்டு இதுக்கு மேலே கொண்டு போயிட்டு திரும்ப வேகமா வந்து இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு கீழே போயிட்டு திரும்ப வந்து அப்படியே பொறுமையா மேலே ஏறும். சம்டைம் வந்து 3-4 வாட்டி கூட இது கீழே இறங்கிட்டே இருக்கும். இது கீழே வரும், இங்க மேல பை பண்ற மாதிரி காட்டுவாங்க, திரும்ப இந்த ஈக்குவலா வரும், திரும்ப பை ஆகும், ஈக்குவலா வரும், திரும்ப பை ஆகும், திரும்ப என்ன பண்ணும் சடனா கீழே வந்து இங்க இருக்க எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிட்டு திரும்ப போய் மேல போற மாதிரி போயிட்டு திரும்பவும் கீழே வரும். இந்த இடத்துக்கிட்டே அரைச்சிட்டே இருக்கும். மார்க்கெட் மேல போகுமா என்னன்னு தெரியும். நேற்று நடந்தது எனக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரேட் வந்து நான் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆச்சு. 1.5 நாளுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேடு 1.5 நாளா அவ்வளவு போராட்டம், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ட்ரேடு வந்து கன்ஃபார்மா மேலதான் போக போகுதுன்னு தெரியும். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் மேல போகும். இப்ப நான் மேலதான் போக போகுதுன்னு தெரிஞ்சாலும் உடனே வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உடனே நான் நினைச்ச உடனே 1 மணி நேரத்துல இங்க வந்துட்டு அப்படியே மேல போயிடாது. கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், சில நேரங்களில் 1 மணி நேரத்துல கூட போயிடும். அது வந்து எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. ஆனா நம்ம ஸ்ட்ரக்சரை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ட்ரேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். வேற என்ன பண்றதுக்கு இல்லை. மார்க்கெட் அதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட்டை என்னைக்குமே நம்ம ஜெயிக்கணும், மார்க்கெட்டை விட நம்ம ஸ்மார்ட் ஆகணும்னு நினைச்சோம்னா அது என்னைக்கும் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நாம என்ன பண்ணணும், நம்மளோட டிசிப்ளினா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிட்டு அதுபடி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து விட்டுறணும். இது எப்படின்னா சிம்பிளா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றதுன்னா, ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கான மண், சூரிய ஒளி, மண், அதாவது அதுக்கு போட வேண்டிய உரம் எல்லாமே பண்ணணும், தண்ணி ஊற்றணும், அதை நல்லபடியாக பராமரிக்கணும். அது மட்டும் தான் பண்ண முடியும். அது முளைச்சு வர்றதுன்றது அது இறைவனோட கையில தான் அது. அதே போலதான் நம்மளோட ட்ரேடு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு மேல அது என்ன நடக்குதுன்றத நம்ம எஸ்எல்ல வந்து இது பண்ணிட்டு டிபியை செட் பண்ணிட்டு அதுக்கு மேல அதை என்ன இயற்கை கையில விட்டுற வேண்டியதான். ஓகேயா? அதே போல லிக்விடிட்டி ஸ்வீப் ஃபர்ஸ்ட் முடியணும். முடிஞ்ச பிறகு இப்போ வந்து ஒரு ட்ரேட் இது வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திரும்புற மாதிரி திரும்பவும், திரும்ப கீழே வர மாதிரி, திரும்ப மேலே போற மாதிரி காட்டிட்டோம், திரும்பவும் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணோம், திரும்ப மேலே போற மாதிரி இது வரைக்கும் இதை தாண்டி மேலே போகும், திரும்பவும் ஒரு வாட்டி கீழே வரும், கீழே வந்து இங்க வந்து ஒரு ஹை வைக்கும், இதெல்லாம் தாண்டி இங்க இருக்க லிக்விடிட்டி ஹிட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு ஹை வைக்கும். இதுதான் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா?
இதுதான் வந்து என்ட்ரி ஆஃப்டர் த லிக்விடிட்டி ஸ்வீப் ஃபாலோ த லாஸ்ட் சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் ஆகிற இந்த ஃபார்ம் ஆகிற சப்போர்ட்ல இங்கே என்ட்ரி ஆகி இதை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டாப் லாஸாக வச்சுன்னா அப்படியே அடுத்தது பொறுமையாக அப்படியே மேலே போகும். சரியா? அதே போல் இந்த 3 ஸ்டெப் வந்து மறந்துடவே கூடாது. ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு. ஒரு என்ட்ரி எக்ஸீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை இந்த இதுக்கு வைக்கணும். இதை விட ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவோட வைக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் வைக்காம என்னைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடாது. என்னதான் நமக்கு 200% வந்து கன்ஃபார்மாக ட்ரேட் மேலே போகும் தெரிஞ்சாலும் என்னைக்கும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேவா? இதில் ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட இந்த ஹோல் ஸ்ட்ராட்டஜி வந்து சரிஞ்சிடும், ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகாம போயிடும். அடுத்து வந்து இப்போ நான் சரி என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்த பிறகு அதோட ப்ராஃபிட் வந்து நான் அந்த டேக் ப்ராஃபிட் வந்து எந்த இடத்துக்கு நான் மார்க் பண்ணுறது அப்படின்னா, நார்மலாக வந்து 1 ஹவரோட லாஸ்ட் இப்போ இந்த வந்துட்டு இருக்குன்னு வச்சு இது இந்த கீழே வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், செல் ட்ரெண்ட் ஆகி திரும்ப பை ஆகுதுன்னு வச்சுங்களேன், லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்க 1 ஹவரோட ஹையர் லோ இருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட் லோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து இப்போ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோன்னா இந்த லோ பாயிண்ட்டை வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து டிபியாக எடுத்துக்கலாம். சரியா? இங்கே என்ட்ரி ஆகி இந்த 1 ஹவரோட லாஸ்ட் ஹையர் லோவை நான் டிபியாக எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் டிபியாக எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கு மேலேயும் உங்களுக்கு போகும். இதை வந்து இப்போ வந்து இந்த சர்க்கியூட் வந்து ரொம்ப வருஷமா செல்லில், அதாவது வீக்லியில் மந்த்லியில் செல் ஆகி இப்போ தான் பை ட்ரெண்டுக்கு திரும்புது, இது வந்து இன்னும் நல்லா மேலே போகும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக 2 என்ட்ரி TP3 TP4 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து உடனே நேராக மேலே போகாது, திரும்ப கீழே வந்து மேலே போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகும். பொசிஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். நார்மல் இன்ட்ராடே ட்ரேடாக இருந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து TP1 இல்லை TP2 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல மூமெண்டம் இருக்குது, ஏதாவது நியூஸ் ட்ரேட் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ட்ரேட் வந்து கண்டிப்பாக மேலே போகுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா TP2 வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது உங்களோட ஸ்கில்லை பொறுத்தது. நார்மலாக நீங்கள் இந்த எடுத்தீங்கனாலே என்ன சொல்கிறது, ஒரு ட்ரேட் 1 எடுத்தீங்கனாலே TP1க்கு ப்ராஃபிட் இது பண்ணீங்கனாலே நாம் சொல்கிற செட்டப்பில் கண்டிப்பாக வந்து ஒரு 1க்கு வந்து 3-2 இல்லை 4 வரைக்கும் கூட, 1:3 இல்லை 1:4 வரைக்கும் கூட நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும். சரியா? அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சரியா பண்ணுவோம், ஆனால் வந்து இது மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு இப்போ நம்ம இங்கே நம்ம கடைசி என்ட்ரியே எடுத்துட்டோம், இதுலேருந்து வந்துச்சு, இங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு, திரும்ப கீழே போச்சு, திரும்ப ஏமாத்துச்சு, திரும்ப கீழே வந்துட்டு லாஸ்ட் சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிச்சு, நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுத்துட்டோம், இந்த இடத்துக்கிட்ட SL செட் பண்ணிட்டோம், இது அப்படியே மேலே போகணும். ஆனால் இது உடனே மேலே போயிடுமான்னா மேலே போகாது. திரும்ப மேலே போகிற மாதிரி போகும், திரும்ப கீழே வர மாதிரி வரும், திரும்ப மேலே போகும், கீழே வரும், அப்படியே திடீர்னு ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம SL கிட்ட வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப மேலே போகும். சம்டைம் நம்ம SL ஹிட் பண்ணிட்டு நேராக மேலே போகும். ஸோ இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பயத்தில் நம்மளே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம், இல்லை வந்து அவசரப்பட்டு ப்ராஃபிட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடுவோம், இல்லை வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம SL வந்து மாற்றி வச்சுருவோம், இல்லை SL எடுத்துருவோம். அதுவுமே சம்டைம் வந்து ஆப்போசிட்டில் ட்ரேட் போய் நம்ம லாஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க, தாராளமாக செக் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் SLTPயை செட் பண்ணிவிட்டு சார்ட்டை மூடி வச்சுட்டு போயிடணும். சரியா? அதே சார்ட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த 9 ஸ்டெப்ஸாக வந்து நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதை வேணும்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 9 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கலாம். இப்படி நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 10க்கு 10மே இதாகணும்னு சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 100 ட்ரேடில் அதிகபட்ச ட்ரேடில் ஒரு 30 ட்ரேடு நீங்கள் கரெக்டாக வின் பண்ணால் கூட நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. சரியா? சரி, நம்ம சார்ட்டுக்குள்ளே போவோம். சார்ட்டில் போயிட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு சார்ட்டில் இருக்கோம். கோல்டில் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது லாஸ்ட் சண்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோனா, அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 300 கிட்ட இருந்தது. சரியா? ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ப்ரைஸ் வந்து
இந்த இடத்துக்கிட்ட இருந்து இப்போ ரீச் ஆகிட்டு மேபி இங்கே இந்த இடத்துக்கிட்ட இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு 325 ஃபர்ஸ்ட் டார்கெட் போகும், அடுத்தது 350 வந்து செகண்ட் டார்கெட் போகும், போயிட்டு திரும்ப கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும். அப்படி இந்த இடத்துக்கிட்ட இதை வந்து ஹையாக ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ஹையை உடைக்காம போச்சு அப்படின்னா இந்த இதுக்குள்ள இந்த சின்ன ஒரு ட்ரெண்ட் நடக்கும், திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வரலாம் அப்படின்னு மாதிரி ஒன்று நடக்கலாம். ஒரு 2-3 ப்ராபபிலிட்டி வந்து நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ப்ராபபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இது 325 350 போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. அதே போல் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 325 போச்சு, அடுத்து 348.50 அது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்துச்சு. சரியா, சம்வேர் வந்து கீழே வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ஒரு ட்ரேட் வந்து எனக்கு கரெக்டாக எங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து அதை லைவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு, என்ன என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து இந்த இது வந்து நேற்று ட்ரேட் ஆகலை, அதாவது முந்தா நேற்று ட்ரேட் எடுத்தேன். இந்த இது வந்து ஒரு ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து இது வந்து ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது. இது மாதிரி வந்து டோஜி கேண்டில் மாதிரி இல்லை, இது ஒரு ஃபுல்லாக பை மாதிரி மேலே போச்சு, இது வரைக்கும் மேலே போச்சு. சரியா, அன்னைக்கு வந்து எனக்கு என்ன இது பண்ணுச்சுன்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த ப்ளூ கலரு, இந்த இடத்துக்கிட்ட வந்து கேண்டில் இன்னும் ஃபார்ம் ஆகவே இல்லை. இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த கேண்டில் இல்லாத இடத்த, அது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ப்ரைஸ் இன்னொரு வாட்டி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு இது முடிச்சுட்டு தான் போகும் அப்படின்றத நான் வந்து கெஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியா, இந்த இடத்துக்கு வந்தா ட்ரேட் எடுப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, ப்ரைஸ் வந்து அதாவது மண்டே வந்து இது ஃபுல்லா இங்க வரைக்கும் போயிட்டு ட்ரேட் ஆயிட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட 53 வரைக்கும் போச்சு. 53 வரைக்கும் போயிட்டு ஒரு கீழே வந்துச்சு. நான் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இதுல 4 ஹவர்ல பார்த்தா தெரியும். பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அன்னைக்கு 53 வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட 53 வரைக்கும் போயிட்டு திரும்ப அப்படியே பொறுமையா செல் ஆயிட்டு இது பை செல் அப்படின்ற மாதிரி என்ன அடுத்து இதை உடச்சிட்டு மேலே போகுமா இல்லை கீழே வருமானு தெரியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வரைஞ்சிருந்தேன். ஓகேவா, இது இப்படியே பை ட்ரெயில செல்லு மாதிரி இதுவாயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்தது. இது கீழே வரும்போதே வந்து நேற்று வந்து நான் வந்து என்ட்ரிக்காக வெயிட் பண்ணேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இங்கே வந்தா என்னோட இடத்துக்கு வந்தா நான் என்ட்ரி எடுப்பேன், இல்லைனா இல்லைனா விட்டுருவேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியா, இது வந்து 4 ஹவர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4 கேண்டில் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. இதே வந்து நீங்க இன்னும் வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல, அதாவது ஒரு 30 மினிட்ஸ்ல இல்ல வந்து 15 மினிட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பைஸ் இல்லை. இந்த கேண்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உருவாகும் போது இது செல்லாவே வந்திருக்கும், இல்ல பையாவே இப்படியே வந்திருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படி இருக்காது. இது பை ஆகும், திரும்ப வந்து செல் ஆகும், திரும்ப பை ஆகிற மாதிரி மேலே போகும். இந்த டவுஜி கேண்டிலுமே இங்க வந்து ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஃபுல் கேண்டிலா ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ஃபுல் பை மாதிரி ஃபார்ம் ஆகும். அது முடிச்ச பிறகுதான் வந்து இது டோஜி கேண்டிலா மாறும், திரும்ப வந்து செல் ஆகும். சரியா, செல் கேண்டிலா மாறும். நம்ம வந்து உருவாகும் போது வந்து மாறி நடக்கும். நம்மள வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும், நம்மள மனசை உடைச்சிட்டே இருக்கும். அதுக்குதான் நம்மளோட சிம்பிள் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இடத்துக்கு வந்தா ட்ரேடு என்ட்ரி, இல்லையா இதே கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு விட்டுற வேண்டியதான். கிட்டத்தட்ட இங்க இருந்து இந்த இடத்த ரீச் ஆகுறதுக்கு காலையில முந்தானத்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி நேத்து வந்து மதியம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணின்னு நினைக்கிறேன், ஒரு காலையில ஒரு 11 மணி நேற்று மதியம் 11 மணிக்கு வந்து இந்த இடத்துக்கு பிரைஸ் வந்துச்சு. 11 மணிக்கு 12 மணிக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சம்திங். வந்துட்டு இது வரைக்கும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இங்கே மேலே போற மாதிரி 80 கிட்ட டச் ஆயிட்டு நல்லா மேலே போச்சு. மேலே 90 92 வரைக்கும் போச்சு. நான் அதுலயும் என்டர் ஆகல. அடுத்து திரும்ப கீழே வந்துட்டு ஒரு 79 சம்திங், திரும்ப ஒரு 80 திரும்ப 80 வந்து திரும்ப ஒரு வாட்டி வந்து டச் பண்ணுச்சு. அப்பயும் வந்து நான் என்ட்ரி ஆகல. என்னோட இது வந்து அந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 77. அந்த 77 ஜோனு கிட்ட 77 தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா எடுப்பேன், இல்லைன்னா என்ட்ரி எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துக்கு வந்தா என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா அந்த பாருங்க, இது வரைக்கும் வந்துச்சு, கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப என்னாச்சு ஒரு வாட்டி மேலே போற மாதிரி காட்டுச்சு. இதுதான் வந்து நான் சொன்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்றது. அதாவது செல்லுலயே வந்துட்டு இருக்க ஒரு பிரைஸ் வந்து ஓகேவா, இங்க இருந்து செல் ஆயிடுச்சு, திரும்ப செல் ஆயிடுச்சு, இங்க வந்துட்டு பை ஆகிற மாதிரி காட்டுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஏமாத்துறது. ஒரு ரீட்டைல் ட்ரேடரை இப்படிதான் ஏமாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பை ஆகிற மாதிரி காட்டுவாங்க, இங்கே நிறைய பேர் அவசரப்பட்டு என்ட்ரு ஆவாங்க.
அப்புறம் என்ன பண்ணும், திரும்ப வந்து இந்த லிக்விடிட்டி எடுக்கிறத கீழே வரும். கீழே வந்துட்டு சரி இதை தான் முட்டாது, அடுத்ததை எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே எடுப்போம், திரும்ப இங்கே எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுது. இது பார்க்கறதுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியுது. இது ஒன்று ஒரு ஒரு அரை மணி நேரம். இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இப்படியே ஃபார்ம் ஆகாது. இது பை ஆகும், நல்லா மேலே போகிற மாதிரி காட்டும், திரும்ப செல் ஆகிற மாதிரி காட்டும். இது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இது பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் கடைசியா ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 70க்கு வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரைஸ் வந்துச்சு. சரியா, இங்கேருந்து இந்த 70க்கு வந்து ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்துச்சு. நான் இந்த இடத்துக்கிட்ட ஒரு 75 76லயோ என்டர் ஆயிருந்தேன். நான் ஆக்சுவலி ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன் 77 வரைக்கும் வரும்ன்றது என்னோட கெஸிங்கு. ஸோ 76 50 75 50ல நான் என்ட்ரி வந்து எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து வந்தா வரட்டும், இல்லை போனா எனக்கு என்ட்ரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 80 வரைக்கும் வந்தப்போ கூட நான் என்ட்ரி எடுக்கல. இங்கே வந்தா எனக்கு ப்ரைஸ் வந்தா எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன் அப்படின்ற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா ஒரே கிளிக்கு கிட்டத்தட்ட 71:40 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4271 வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே போச்சு. இப்போ இந்த இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்துருச்சு. இப்போ இதுதான் வந்து நான் சொன்ன லிக்விடிட்டி ஷேப். ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ப்ரைஸ் வந்துச்சு, கீழே வந்துச்சு, திரும்ப ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு, திரும்ப மேலே போகிற மாதிரி போச்சு, திரும்ப ஒரு வாட்டி லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி கொண்டு போச்சு, திரும்ப ஒரே வாட்டி ஒரு ஃபோர்ஸாக வந்து இங்கே இருக்க எல்லா லிக்விடிட்டியும், இந்த இடத்துல வாங்கின எல்லா லிக்விடிட்டியும் இது பண்ணி ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி காட்டுச்சு. ஸோ வந்து நான் வந்து இது ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தால் ரிட்டர்ன் ஆகும் தெரிஞ்சனால இந்த இடத்துல வாங்கிட்டேன். நார்மலாக வந்து நமக்கு தெரியாமல் இருந்தால் எந்த இடத்துல வாங்குவோம் அப்படின்னா மேபி இந்த இடத்துக்கிட்ட தான் வாங்குவோம். இந்த இடத்துக்கிட்ட அடுத்த சப்போர்ட் எங்கே ஃபார்ம் ஆகுது, லாஸ்ட் சப்போர்ட், இதுதான் நமக்கு தெரிஞ்ச லாஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ட்ரி ஆகும். நார்மலாக வந்து என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் படி என்ட்ரி ஆயிருந்தோம்னா இந்த நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் வந்து கீழே வரணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் காட்டணும், திரும்ப ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும், திரும்ப மேலே போயிட்டு திரும்ப ஒரு லாஸ்ட் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணணும். அந்த சப்போர்ட்ல தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். இதை என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா எங்க என்ட்ரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மேபி ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டிருப்பீங்க, இல்லை இங்கே போட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாம் இங்கே தான் போடுவோம். அதிகபட்சம் நம்ம போட்டுருந்தா இங்கே போட்டுக்கலாம். சரியா, ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல போட்டுட்டீங்க, நீங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க. நல்லா நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எடுத்துட்டீங்க, இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம், இங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். சரியா, இல்ல இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுருவீங்க. நான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன், கரெக்டா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். இந்த ஒரு கேண்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல போற மாதிரி போச்சு. இங்க இப்ப நம்ம இங்க எடுத்துட்டோம், என்ட்ரி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இங்க எடுத்துருக்கோம். சரியா, இங்க எடுத்துருக்கோம்னு வச்சுங்களேன், இது மேல போற மாதிரி மேல போச்சு, கீழே இது கிட்டத்தட்ட இது நடக்கிறது கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 7-7:30 மணி வரைக்குமே இந்த இடத்துக்கிட்டே சுத்திட்டு இருந்தது. மேலையும் போல, மேல போனா ஒரு 10 பாயிண்ட் 88 வரைக்கும் போகும், திரும்ப கீழே 80க்கு வரும், திரும்ப 82 85 வரைக்கும் போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப 84 வரைக்கும் போகும், திரும்ப 78 வரைக்கும் வரும். இதை பார்த்துட்டே இருந்தேன். இதை நான் கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன்று ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிருப்போம், இல்லை எஸ்எல் எடுத்துட்டு ஏதாவது ஒரு தப்பான பிளான் பண்ணியிருப்போம். நான் ஏன் வந்து இதை பார்த்துட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம், இவ்வளோ எமோஷனையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம ரியல் ப்ரைஸ் மணியில போட்டு உட்காந்துருக்கும் போது இதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எமோஷன் வந்து எப்படி வேணாலும் நம்மளை ப்ளே பண்ணிவிடும். நமக்கு நிறைய கதை சொல்லிட்டே இருக்கும், நீ தப்பு பண்ணிட்ட, அவசரப்பட்டுட்ட, நீ இது பண்ணக்கூடாது, இது வந்து உனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, இல்லை வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துரு, ஸ்டாப் லாஸ் என்ன கிட்ட போட்டு வை, இல்லை வந்து இருக்கிற ப்ராஃபிட்டை எடுத்துட்டு வெளில வந்துரு அப்படின்ற மாதிரி எமோஷன் வந்து நமக்கு நிறைய விதமாக ப்ளே பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் தான் வரும்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்த விட்டு வெளியேறணும். கரெக்டாக எஸ்எல் இது பண்ணிட்டு டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிட்டு வெளியேறணும். மேபி அது லாஸாக கூட ஆகலாம். இது இன்னைக்கு இந்த இவ்வளோ தூரம் வந்தது, இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கூட கிடையாது, இன்னும் 2 இதுதான், இதுக்கு நேற்று ஹிட் ஆகிட்டு கூட போயிருக்கலாம், தப்பே கிடையாது. அது ஆகக்கூடாதுன்ற சொல்றதுக்கு நமக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. பட் ஆனால் இது நான் இந்த ட்ரேட் பார்த்துட்டு தான் இருந்தேன், இந்த ட்ரேட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட எவ்வளோ என்னோட பொறுமையை வந்து எவ்வளோ சோதிச்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 4 மணி நேரம் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, ப்ரைஸ் கீழே வந்துட்டே இருக்கு. இங்க இந்த இடத்துக்கிட்டே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு. சரியா, இது நான் 5 மினிட்ஸ்ல காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் அதை சும்மா ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லோ டைம் ஃப்ரேம் போய் காட்டுறேன். ஓகேவா, ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணிருக்க இடத்த பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் 5 மினிட்ஸ்ல வைக்கிறேன்.
இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்ல வந்து இது ஒரு பேட்டர்னு. ஓகேவா? 5 மினிட்ஸ்ல வந்து இது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. இந்த பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னா, இது பேர்லாம் உங்களுக்கு தேவையில்ல. இப்படி வந்துச்சுன்னா ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி இப்படி ஐடியா வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது மேல தான் போகும். ஆனா நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு அமௌண்ட்டும் வந்து ரொம்ப லோவா இருக்கு. நான் இங்க வந்து எஸ்எல் போட்டிருக்கேன். மேபி என்ன சொல்றது, இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இங்க இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் உடச்சல கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் கரெக்டா எக்ஸாக்டா வந்து பேட்டர்ன் போச்சுன்னா பேட்டர்ன் மட்டுமே இப்படி ஃபாலோ பண்ணிட்டு உடனே மேல போயிடாது, 100% மேல போயிடாது. சம்டைம் ஒரு விக் வச்சு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு கூட திரும்ப மேல போகலாம். ஸோ வந்து நான் எஸ்எல்லையும் மூவ் பண்ணல, அதே போல பேட்டர்னும் ஃபார்ம் ஆச்சு, அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த பேட்டர்ன் முடிச்சுட்டு மேலே போகுன்றது ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி இந்த பிகர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஃபேர் வேலி கேப்பை ட்ரேட் எடுத்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இது மேலே போகுன்றதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு நான் வெயிட் பண்ணது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்டத்தட்ட. அவ்வளோ சோதனை கிட்ட பாருங்க, இங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. இன்னும் ஒரு மேபி ஒரு 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 சின்ன வீக்கிங் வந்திருந்தா கூட என் ட்ரேட் வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆயிருக்கும். அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண பிறகு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7:30 8 மணி போல தான் இதை வந்து கிராஷ் பண்ணி மேலே போச்சு. இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா உங்களுக்கு நேற்று தெரியும், இன்னைக்கு வந்து 40 வரைக்கும் போயிட்டு நான் ஆக்சுவலி இந்த நைட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு 310 வரும்போதே க்ளோஸ் பண்ணிட்டேன். 4319 வரும்போது 4310 வரும்போதே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த நியூஸ் ட்ரேட் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க. பட் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ஒரு 76 எடுத்து ஒரு 310 எத்தனை இது வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77 என்ட்ரு ஆனேன். 76 77 என்ட்ரு ஆயிட்டு 7140. ஓகேவா? இதுக்கும் இந்த ரிஸ்க் ரிவார்டோட இதுவும் கணக்கு பண்ணுங்க, எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1:5 ரேஷியோ வந்து 1:5. இந்த மாதிரி ஒரு ட்ரேடு வந்து ஒரு ஒரு 10 உங்களுக்கு வந்து ஒரு 100 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ட்ரேடு கிடைச்சா கூட போதும். நீங்க தாராளமா ஸ்டில் வந்து ரொம்ப ப்ராஃபிட்ல இல்லைனாலும் உங்க லாஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிருப்பீங்க. ஓரளவுக்கு அடுத்து ட்ரேட் பண்றது உங்களுக்கு காசு இருந்துட்டே இருக்கும், கேபிட்டல் இருந்துட்டே இருக்கும். இப்படிதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியை ஃபைன் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணி அதை வந்து எடுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பிகர் டைம் ஃப்ரேம்ல இது பைல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ரெண்டாவது இந்த இடத்துக்கிட்ட டே டைம் ஃப்ரேம்ல இது பைலே போதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும், இது பைல தான் போதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபேர் வேலி கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட இந்த கேண்டில்ஸ் வந்து இல்லை, இங்க இந்த இதுல வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகல. ஓகேவா? இங்க இருந்து இது வரைக்கும் கேண்டில் வந்திருக்கு. சப்போஸ் இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்க இருந்து ஃபார்ம் பண்ணிருக்கணும். இங்க இருந்து ஃபார்ம் பண்ணி மேல போயிருந்ததுன்னா இது வந்து நார்மல். பட் வந்து இந்த இடத்துக்கிட்ட கேண்டில் ஃபார்ம் ஆகல. சரியா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது வந்து ரெண்டு மேல போச்சுன்னா கண்டிப்பா கீழே வந்து தான் மேல போகும். இது கீழே வர்றது எது வரைக்கும் வரும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தேன். இதுல வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தேன். அன்னைக்கு வந்து மார்க்கெட் இது மட்டும் தான் உருவாயிருந்தது, இங்க போயிட்டு இருந்தது. ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். நீ ஞாயிற்றுக்கிழமை சார்ட் அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும், இங்கதான் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டார்கெட் மேபி வந்து மேல 4325 இல்ல 50 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 55 60 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சு. கீழே வந்ததுன்னா இது வரைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி நாளே வந்து இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4386 இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு அன்னைக்கு வந்து திரும்ப மேல போயிடுச்சு. அடுத்த கேண்டில் வந்து இது வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. இதுவும் பை மாதிரி மேலே ஏற ஆரம்பிச்சு. இதுவும் பையா இருந்தது அன்னைக்கு, இதுவும் பை மாதிரி மேலே ஏறிட்டு இருந்தது. சரியா? இருந்தாலும் அப்பயும் இது வரைக்கும் வந்து கூட நான் வந்து என்டர் ஆகல. இந்த இடத்துக்கு வந்தா ட்ரேடு, இல்லைன்னா ட்ரேட் இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சப்போஸ் நான் வந்து இங்கேயே என்டர் ஆயிருந்தேன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு எனக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு எனக்கு தெரியும். ஸோ 85 நான் உள்ள ஆயிருந்தேன்னு வச்சுங்களேன், 85 நான் ட்ரேட் எடுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. நான் எப்படியும் ஸ்டாப் லாஸ் வந்து 85 எடுத்திருந்தேன்னா மேபி 80 4280, அதிகபட்சம் நான் வந்து 4275 அவ்வளவுதான் என்னாட்டி வைக்க முடியும். ஸ்டாப் லாஸ் வந்து என்னாட்டி ஒரு 15 பிப்ஸ் இல்ல 20 பிப்ஸ்லாம் வைக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் வைக்க முடியாது. சரியா?
அப்படியே நான் என்ட்ரி எடுத்திருந்தாலும் நேற்று வந்து 71.40 வரைக்கும் போச்சு. ஸோ வந்து எங்க எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு $20 கிட்ட, $20-25 ஒரு 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 சின்ன ஒரு பிபிக்கு வந்து $20 மைனஸ் ஆயிருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 0.05 எடுத்திருந்தா கூட இது கிட்டத்தட்ட $200 இதுலேயே லாஸ் ஆயிருக்கும். சரியா? ஸோ அவ்வளோலாம் நம்ம வந்து வைக்க முடியாது, ஸ்டாப் லாஸ் கிட்ட வைக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த என்ட்ரியில் என்ட்ரு ஆகல. திரும்ப நம்ம இடத்துக்கு வரட்டும், இந்த இடத்துக்கு வந்தால் என்ட்ரி எதிர்பார்ப்போம், இல்லையா விட்டுருவோம். அதே போல் வெயிட் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி 4 ஹவரில் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டேல வந்து என்ன பிக்கர் டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து பை ட்ரெண்டு. அடுத்து 4 ஹவர் போயிட்டேன். டேல வந்து எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உருவாயிடுச்சுன்னு தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல டச் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 4 ஹவரில் அந்த கேண்டில் கீழே வருது. ஓகேவா? 4 ஹவரில் அந்த கேண்டில் வந்து எனக்கு கீழே வருது. ஓகே, 4 ஹவரில் கீழே வருதுன்னு தெரியுது. ஸோ கீழே வந்தாலுமே இந்த நம்ம ஏதாவது இதுக்கு முன்னாடி நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நாள் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஐ திங்க் வெள்ளிக்கிழமை நைட்டுன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஃபார்ம் ஆகிட்டு இந்த 3 கேண்டில் பொறுமையாக உருவாக்கி மேலே போயிட்டு இருந்தது. நான் அன்னைக்கு தான் சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன் 4350 போகும்னு சொல்லிட்டு. இது மேலே போயிடுச்சு. இதுக்கு ஈக்குவல் போயிட்டு நேராக க்ளோஸ் பண்ணி மேலே போக முடியல. ஸோ வந்து இன்னொரு வாட்டி ரீட்ரேஸ் எடுத்து தான் ஆகணும். இந்த ரீட்ரேஸ் வந்ததுன்னா இந்த ஜோனுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல நான் நினைச்ச போது இந்த ஜோனுக்கு வந்தது. இங்கேயே வந்து ட்ரேட் எடுப்போம்னு நான் எவ்வளோ என்ன சொல்றது, நம்ம என்னதான் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் நமக்கு தெரியும் இங்க இருந்து இங்கே சம்பர் இங்கேயோ இல்லை இங்கேயோ வந்துட்டு கண்டிப்பா அது மேலே போகும்போது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம மனசு என்ன சொல்லும், பரவாயில்ல ஒரு 5 தானே, பரவாயில்ல எடுத்து பார்ப்போம், ஒரு ட்ரேட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு தோணும் நமக்கு. எடுக்கிறதும் தப்பு கிடையாது, என்னை பொறுத்த எடுக்கிறதும் தப்பு கிடையாது. எடுத்துட்டு நீங்க வந்து ஷார்ட் டேர்முக்கு ஒரு 5 பிப்ஸ் இல்லை 10 பிப்ஸ் ட்ரேட் பண்றீங்க, ஷார்ட் டேர்மும் ஒரு ஸ்கல்பிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து ஒரு நல்ல என்ட்ரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ அது கூட வெயிட் பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்துருச்சு, கிட்டத்தட்ட அந்த ஜோனை டச் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. இங்கேயே வந்து என்ட்ரி எடுக்குன்னு தோணுச்சு, ஆனால் நான் எடுக்கல, வெயிட் பண்ணேன். அடுத்து வந்து 4 ஹவர்ல நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம ஏரியாவுக்கு வந்துருச்சு. நம்ம ஏரியாவுக்கு வந்தா ட்ரேடு, இல்லைன்னா இல்லை. சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரக்சர் என்னென்ன. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இது வந்துட்டு திரும்ப மேலே போகணும். இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? இதுதான் நான் சொன்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கீழே வந்துட்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான ரியாக்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரேடியா கீழே வந்து நேராக வந்து ஒரு விக் வச்சு இங்க இருக்க லிக்விடிட்டி இந்த இடத்துல போட்ட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணும். இது பேர் தான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா? இதுவும் நடந்துருச்சு. அடுத்து வந்து ஓகே, லிக்விடிட்டி ஸ்வீப் அதுவும் முடிஞ்சு. அடுத்து வந்து திரும்ப வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகணும். சரியா? திரும்ப ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகணும். நான் ஆக்சுவலி இந்த லிக்விடிட்டி எனக்கு என்ன ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆக தெரிஞ்சனால நான் இதுலயே என்ட்ரி ஆயிட்டேன். ஆல்ரெடி இங்கே என்ட்ரி போட்டு வச்சிருந்தேன். எஸ்எல் வந்து இந்த எங்க வந்து லாஸ்டா லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததோ அங்க வரைக்கும் போட்டு வச்சிட்டேன். 76 75ல என்டர் ஆயிட்டேன். 71.40 வரைக்கும் 71.40 வந்து எஸ்எல் ஸ்டேட் பண்ணிட்டேன். சரியா? அடுத்து நான் வந்து பண்ண வேண்டியது என் ட்ரேட் சக்ஸஸ் ஆகுதா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான். டிபி செட் பண்ணிட்டு ட்ரேடுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அடுத்து நான் வெயிட் பண்ணேன். நான் வெயிட் பண்ண மாதிரி ஈஸியா வந்து இது நடந்துடல. உடனே வந்து இங்க இருந்து இங்க நான் என்ட்ரி ஆன உடனே இங்க போட்ட உடனே டைரக்டா மேல போயிடல. இந்த 1 ஹவர் கேண்டலுக்குள்ள நான் கீழே இது பண்ண மாதிரி உங்களுக்கு இது நான் ஷோ பண்ண மாதிரி அவ்வளோ மூமெண்ட் வந்து நடந்தது. உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருந்தது. சரியா? இதுல 30 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலா 30 மினிட்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 5 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். நான் அந்த 50 மினிட்ஸ்லாம் ஃபாலோ பண்றது இல்லை. நான் மோஸ்ட்லி எனக்கு ஓகேயா இருக்கு. அதாவது 4 ஹவர்ஸுக்கு நான் ட்ரேட் வந்து 30 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்றது ஓரளவுக்கு நாய்ஸ் வந்து கிளியரா இருக்கு. எனக்கு இந்த சிக்னல்லாம் ஓரளவுக்கு இதை விட 50 மினிட்ஸ்ல இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போகும்போது இது மேலே கீழே ரொம்ப நாய்ஸ் அதிகமாக தெரியும். ஸோ எனக்கு வந்து ஒரு 4 ஹவர்ல நான் ட்ரேட் எடுத்து வெயிட் பண்ணுறதுனால நான் வந்து 2 நாள் 3 நாள் கூட ட்ரேட் பண்ணுவேன் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா. ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் எடுத்த உடனே அவ்வளோ ஈஸியா வந்து எனக்கு அந்த ட்ரேட் வந்து மேல போயிடல. கிட்டத்தட்ட 71.40 72.50 வரைக்குமே பிரைஸ் கீழே வந்துச்சு. எப்ப கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் நான் போராடி அதுக்கப்புறமும் எனக்கு பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ற அளவுக்கு வந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு அமைதியா வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட க்ளோஸே ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்படியும் அவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்ப அப்படியே பொறுமையா மேல போச்சு.
ஓகேவா? இப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் முடிஞ்சிருச்சு, லிக்விடிட்டி ஸ்வீப் முடிஞ்சிருச்சு, திரும்ப ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு, எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. நம்ம எஸ்எல் ஸ்டெட் பண்ணிட்டோம், டேக் ப்ராஃபிட் வந்து வெயிட் பண்றோம். ஓகேவா? எல்லாம் நான் என்னென்ன பண்ணணுமோ அனலைஸ் பண்ணிட்டேன், ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டேன், நம்மளோட எல்லா ஸ்டெப்ஸும் எல்லா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிட்டேன். என்னோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நான் பண்ண வேண்டியது என்ன நடக்குதோ எதுக்க வேண்டியதான். ஒன்று லாஸ் ஆனால் என்னோட லாஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், இவ்வளோதான் லாஸ் பண்ண போறேன்னு தெரியும். ப்ராஃபிட் ஆனால் எவ்வளோ வருதோ நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட நேற்று வந்து நியூஸ் டேட் வந்து 9:30க்கு நியூஸ் டேட் இருந்தது, சிங்கப்பூர் டைம் சொல்கிறேன். அதாவது யூஎஸோட இந்த நான் ஃபார்ம் பேரோல் அந்த அந்த நியூஸ்லாம் வந்து நிறைய எக்கனாமிக் நியூஸ் வந்து நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 நியூஸ் கிட்ட நேற்று வந்தது. அந்த டைமுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சு. 9:30க்கு நியூஸ் அப்படின்னா ஈவினிங் ஒரு 8:30க்கு மேலே அப்படியே பொறுமையாக அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்து அப்படியே பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போக ஆரம்பிச்சது. நான் இந்த இடத்துக்கிட்டே வெளியாயிட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 336 வரைக்குமே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு திரும்ப இன்னைக்கு காலையிலேயே வந்து 340 வரைக்கும் மேலே போயிடுச்சு. சரியா? இதுதான் வந்து கரெக்டான ஒரு ப்ரீசஸ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் எடுத்த எல்லா என்ட்ரில வந்து நான் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. நானும் வந்து ஸ்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கேன். என்னதான் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வந்து என்ன சொல்றது, விளைவுகள் வந்து என்னைக்குமே நம்ம கையில கிடையாது. நம்ம என்னதான் ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் மேபி அது சக்ஸஸ் ஆகலாம், இல்லை அது ஃபெயிலியர் ஆகலாம். நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கேபிட்டல ஓவர லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்து சர்வை பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அது ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆயிருக்கு. இந்த என்ன சொல்ற ட்ரேடிங்ல வந்து ஒரு நாள் சம்பாதிக்கிறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நாள் சம்பாதிக்கலாம், நீங்க 2 நாள் சம்பாதிக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு லக் இருந்ததுன்னா 1 வருஷம் 2 வருஷம் கூட சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு லாங் லைஃபா வந்து இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இதை வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணாம ஒரு பிசினஸ் மைண்ட் செட்ல பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து இதுல லாங் டேர்மா சக்சஸ் பண்ண முடியும். அது போல நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். ட்ரேடிங் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்லிட மாட்டேன். ஏன்னா இன்னுமே கிட்டத்தட்ட 9 வருஷமே பார்த்துமே வந்து எத்தனையோ வாட்டி வந்து எனக்குமே வந்து அந்த என்ன சொல்றது, இதை விட்டுட்டு போயிடுவோம், இது இருக்க முடியாது, அந்த அந்த எமோஷன் வந்து அவ்வளோ வழி நிறைந்தது. அது வந்து அவ்வளோ சாதாரணமா வந்து இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர், நான் பார்த்துட்டேன், படிச்சுட்டேன், இதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் டே பை டே இருந்தாலும் அந்த காசு உண்மையான ரியல் மணியை போட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது அப்ப இருக்க எமோஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமை. அதுவும் வந்து ஒரு பிகினர் நிலையில இருக்கும்போது இப்போ வந்து சில பேர் வந்து ஓரளவுக்கு ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் படிப்பாங்க. அதாவது ஃபேமிலியை வந்து இந்த 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 இதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஃபேமிலியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓரளவுக்கு ஒரு வேலையில இருப்பாங்க, இதை சைட் பிசினஸா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, சைடா பண்ணிட்டு இருப்பாங்க. இது சக்சஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபுல் டைமா பண்ணுவாங்க. ஓரளவுக்கு பேசிக் நெசசிட்டி வந்து இந்த வருமானத்துல இருந்து டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது வேற சுச்சுவேஷன். அது இப்ப நம்மள மாதிரி இருக்கவங்க அப்படின்றவங்களுக்கு, ஒரு பிகினரா இருக்கவங்களுக்கு இதுல வர சேலரி, இது அந்த இதுல போடுற அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் சேவிங்ஸோ இல்ல வந்து அவங்க அடுத்து வச்சிருக்க மணி தான் எடுத்து போட்டு பிளஸ் இதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு அவங்க பில் பே பண்ணணும், இல்ல அவங்க லைஃபுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி இருக்க எமோஷன் வந்து இதை வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அப் டு டேட் இன்ன வரைக்கும் கூட நான் அந்த ஃபீல் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நிறைய வாட்டி இதை விட்டுட்டு ஓடிடலான்னு கூட ஒரு ஒரு சூழ்நிலை வரும். நிறைய வாட்டி தோணும், என்னென்னவோ தோணும், இதை வந்து நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிலாம் கூட தோணும். இருந்தாலும் அப்பெல்லாம் நான் ஒரு விஷயம் நினைக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இதை நான் இன்னும் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு 2 விஷயம் வந்து என்ன மூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். இந்த விஷயத்த வந்து 4 பேருக்கு கத்து கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றத என்னோட என்ன உந்தி தள்ளுற ஒரே விஷயம் வந்து பணத்தை தாண்டி நம்ம அட்லீஸ்ட் என்ன சொல்றதுனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தோத்தவன் கிட்ட அட்வைஸ் கேளு, ஜெயிச்சவனை வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. தோத்தவன் கிட்ட வந்து அவ்வளோ அனுபவம் இருக்கும், ஒரு ஜெயிச்சவனை விட தோத்தவன் கிட்ட வந்து அவ்வளோ அனுபவம் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட 9 வருஷம் கிட்ட தோத்துட்டோம், சரி பரவாயில்ல, நம்ம இதுக்கு மேல நம்ம ப்ராஃபிட் பண்றோமோ இல்லையோ அது அடுத்தபட்சம். பட் வந்து இந்த நாலேஜை நம்ம கத்துக்கிட்ட நாலேஜை யாருக்காவது கொண்டு போய் சேர்த்தணும், நல்லபடியாக சேர்த்தணும், ஒரு 4 பேருக்கு சேர்க்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னை இன்னும் வந்து ஒரு உந்தி தள்ளிட்டு இருக்க ஒரே விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா அது மட்டும்தான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாரும் ஒதுக்கிட்டு போகணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இதுல வந்து அவ்வளோ வந்து நிறைய வந்து என்ன சொல்றதுன்னா நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்ன சொல்றதுன்னா எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு பாஸ் கிட்ட நீங்க வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல போய் தான் வேலை பார்க்கணும், இந்த டைமுக்கு தான் வேலை பார்க்கணும், இங்க இருந்து தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது.
நீங்க 24 ஹவர்ஸ்ல நைட்டு உங்களுக்கு 4 ஹவர் தான் டைம் கிடைக்குது. எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அந்த டைம்ல நீங்க சம்பாதிக்க முடியும். அந்த டைம்ல நீங்க எந்த ஒரு பஸ்ல போயிட்டு இருந்தா கூட நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தா கூட நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஒரு டூர் போயிட்டு இருக்க இடத்துல ஒரு நைட்டு பீச்சில் உட்காந்துட்டு கூட நீங்க வந்து இதை கத்துக்க முடியும். இதை நீங்க சம்பாதிக்க முடியும். அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதுல. எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அந்த அளவுக்கு இதுல என்ன சொல்றது ஆபத்தும் இருக்கு. அதனாலதான் இது எல்லாரையும் சக்சஸ் பண்ண முடியல. என்னோட அனுபவத்துல நான் இது வரைக்கும் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இது நீங்க கரெக்டா உங்க அதாவது என்னைக்குமே வந்து ஒரு சார்ட்டை அவுட் ஸ்மார்ட் பண்றதோ இல்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறதோ வந்து ஒரு லாங் லைஃபுக்கு உதவாது. உங்க மனசுல இருக்க எண்ணங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மைப்படுத்திக்கிட்டு உங்களை திரும்பி திரும்பி பாக்குறீங்களோ, உங்களோட நேத்தைய உங்களை விட இன்னைய உங்களை வந்து எந்த அளவுக்கு பெட்டரா இது பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நேற்று வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க, இல்ல வேற ஃபெயிலியர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டீங்க. இங்க வரும்போது உங்க மனநிலை அப்படின்னா, நீ என்னைக்குமே இப்படிதான், நீ எதுக்குமே லாக்கி இல்ல, எப்ப பார்த்தாலும் நீ தோத்துட்டே தான் இருப்ப, நீ இருக்கிற காசை பூரா விட்டுட்டு விட்டுட்டு என்ன பண்ண போற, இந்த காசையும் தொலைச்சிட்டு என்ன பண்ண போற, இது சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு நாள் ஆகுது, இது விட்டுட்டு நீ அழகா எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிருந்து இல்ல எதுலையாவது வேற ஏதாவது பண்ணியிருந்தா கூட நீ இப்படியே வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எண்ணங்களோ வரும். எண்ணங்களை வந்து அவ்வளவு எண்ணங்கள் வரும். நம்மளே வந்து திட்டிப்போம், நம்மளே வந்து நொந்துப்போம். எல்லா விதமான வலி அந்த அந்த வேதனைகள்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆனா அதுலயும் வந்து உங்க மனசை வந்து என்ன சொல்றது ரொம்ப வந்து எமோஷனலாக விடாம, சரி ஓகே இது வந்து நம்ம அந்த வரக்கூடிய விளைவுகளை வந்து நம்மளோட சொந்த ஒரு என்ன சொல்றது, நான் வெற்றி பெற்றுட்டேன்னா நான் வெற்றி பெற்றேனோ, தோத்துட்டா நான் தோத்துட்டேன்னு எடுக்காம, இது ஏதோ ஒரு நம்ம ட்ரை பண்ணதுக்கான ஒரு முடிவு மட்டும்தான். அடுத்தது வந்து எப்படி வேணாலும் சக்சஸ் நடக்கலாம், இல்ல வந்து தோல்வியா நடக்கலாம், எப்படி நடக்கலாம், எது நடந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட வெற்றி தோல்வியை வந்து உங்க கூட ஐடென்டிஃபை பண்ணாம அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு முடிவா மட்டும் பார்த்து அடுத்தடுத்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு லாங் டேர்ம்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். இது உண்மையுமே என்ன சொல்றது, இதை நம்ம கேம்லிங்கா பண்ணோம்னா கேம்லிங்னு சொல்லலாம், இது பிசினஸா பண்ணா பிசினஸும் பண்ணலாம். ஓகே, பிசினஸாவும் பண்ணலாம். நம்ம மனநிலையை பொறுத்து தான். எக்ஸாம்பிள் ஒரு 90% வந்து இது வந்து நம்ம மனநிலை மட்டும்தான், எதுவுமே கிடையாது. ட்ரேடிங்ன்றது உலகம் ஃபுல்லா பண்ணாலும் உங்களோட 90% வந்து உங்க மனநிலை என்னவா இருக்கோ அது அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா? மனநிலை சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே எல்லாமே தெரிஞ்சாலும் நீங்க அந்த இடத்துல வந்து வெளியாடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வரும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியாடுவீங்க. நீங்க விளையாட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ட்ரேட் மேல போகும். சரியா? அதான் சொல்றேன், நீங்க என்னதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் உங்க மனசு வந்து அமைதியா இல்லை, பொறுமை இல்லை, இதெல்லாம் இல்லைன்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்க ஃபெயிலியர் ஆக வேண்டியதான். ஒன்று எஸ்எல் ஹிட் ஆகிடும், இல்லை வந்து நீங்க ட்ரேட் விட்டு விளையாடுவீங்க. நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வெளியே போன பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ட்ரேட் போகும். இது பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும். ஸோ வந்து ட்ரேட்ன்றது கத்துக்க முடியாது, இது பண்ண முடியாதுன்றது இது கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ உங்க ஹார்ட் ஒர்க்கு மேல எந்த அளவுக்கு நீங்க டிசிப்ளினா இருக்கீங்க, எந்த அளவுக்கு போதுன்ற மனநிலையோட இருக்கீங்க. இன்னொரு விஷயம் வந்து ட்ரேடிங்ல நான் லாங் டேர்ம்ல சர்வை பண்ணணும், இதை வந்து லாங் டேர்ம் பண்ணணும், நான் ஒரே நாளில் ப்ராஃபிட் எடுத்துட்டு நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகி போகணுன்ற மனநிலை இல்லாம பொறுமையோட அனலைஸ் பண்ணி வர விளைவுகளை உங்க கூட சொந்தமா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காம நீங்க வெறும் முடிவா மட்டும் பார்த்து தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நாள் வெற்றின்றது உங்களுக்கு வந்தே தீரும். எல்லாரும் நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.